ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். நம்ம டெலகிராம் அண்ட் யூடியூப் சேனலில் போல் போட்டிருந்தோம். அதில் மேக்ஸுக்கு மோஸ்ட்லி டாபிக் வைஸ் வீடியோஸ் தான் கேட்டிருந்தீங்க. இந்த டாபிக் ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி பேங்கிங்லேயும் கேட்பாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் ஹார்டாக ஃபீல் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கை ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் அட் 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் annum amounts to 10,164 in 2 years. Interest compounded annually. What was the sum invested-ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது அமௌண்ட்டு, கடைசி வந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 10,164, இயர்ஸு 2 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரியே தான். இந்த ரேட்டை வச்சே சம்மை கொண்டு போயிடலாம். 10%னா என்னது? 10/100. 10/100ன்றது 1/10. அப்போது 10 11 ஆகுது 2 வருஷத்துக்கு. அப்போது ஃபஸ்ட் இயருக்கு 10 11 ஆகுது, ரெண்டாவது வருஷத்துக்கும் 10 11 ஆகுது. இது ஃபஸ்ட் இயரு, இது செகண்ட் இயரு. அவ்வளோதான், சம் முடிஞ்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121. இந்த 121 அமௌண்ட்டு தானே, இது பிரின்சிபலு, இது அமௌண்ட்டு. இப்போது அந்த 121 தான் 10,000. 121 வந்து 10,164னா 100 என்னன்னு கண்டுபிடிச்சா பிரின்சிபல் கிடச்சிருச்சு. இது கண்டிப்பாக எல்லாமே ஹோல் நம்பராக தான் கொடுத்துருக்காங்க. 11ஆல் போகிற மாதிரி தான் இருக்கும். 11, இங்கே 924, இதை கேன்சல் பண்ணோம்னா 84, 8,400. இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் பி. இது போன என்டிபிசியில் 2022 ஸ்டேஜ் 2 கேட்ட கொஸ்டின். இது நம்மளுக்கு வந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கான ரேஷியோ, இது அமௌண்ட்டுக்கான ரேஷியோ. சப்போஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னாலுமே இங்கே 100, இங்கே 121னா 21 தான் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேஷியோ. அதை வச்சே நீங்கள் இப்போது இதிலே இன்ட்ரெஸ்ட் கேட்குறான்னு வைங்க, 121 தான் 10,164 அமௌண்ட் அப்படின்னா 21 என்ன அப்படின்றத தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு போட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் என்னென்னு பவரெல்லாம் போட்டு மாற்றி -1 போட்டு கொண்டு வர்றதுக்கு டேரெக்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம், ஃப்ராக்ஷனை போடுறோம், 2 இயர்ஸ்னால் அப்படியே சக்ஸஸிவாக போடுறோம், மல்டிப்ளிகேஷனு கொடுத்துருக்க நம்பர் தான் இதுன்னா இன்னொரு நம்பர் எது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எ செர்டைன் அமௌண்ட் பிகம்ஸ் 6,655 at a compound interest rate of 10% in 3 years, find the amount. அப்போது ஒரு அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு மாறி இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக வந்து பிரின்சிபல் கிடையாது, அமௌண்ட்டாக தான் இருக்கும். 6,655, ரேட்டு 10%, இயர்ஸு 3 இயர்ஸு. அவங்க கேட்டிருக்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, அப்போது 1/10 தான். ஏன்னா 10/100 போடுவோம், 1/10 வரும். 10 11 ஆகுது ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கும் 10 11 ஆகுது, தேர்ட் இயருக்குமே ஒன்றும் இல்லை, அதே தான். இப்போது 3 10 கியூபு 1000, 11 கியூபு 1331. இதுதான் பிரின்சிபலு, இதுதான் அமௌண்ட்டு ரேஷியோவில். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது 1331 தான் 6,655னா பிரின்சிபல் அமௌண்ட் 1000 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா சம் ஓவர். இப்போது இந்த நம்பரை பாருங்கள், ஆப்ஷனும் எல்லாமே ஹோல் நம்பரில் தான் இருக்குது, எதுவும் பாயிண்ட்லாம் இல்லை, கேன்சல் அவுட் ஆகும். இதை 5 டைம்ஸ் பண்ணால் இது வரும். ஏன்னா அப்படியே பாருங்கள், 3 5 சார் 15, இங்கேயும் யூனிட் டிஜிட் 5ல் இருக்குது, 5 டைம்ஸு, அவ்வளோதான் 5000. ஆப்ஷன் ஏ. இது 2016 என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராகுல் இன்வெஸ்டட் எ செர்டைன் சம் ஃபார் 2 years at 60% per annum. Compound interest compounded annually. If at the end of 2 years he received interest of 11,700, then how much did he initially invest? அப்போது இதில் கேட்டிருக்கிறது பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் கிடச்சது 11,700. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 60%ன்னு கொடுத்துட்டாங்க. 60%னா 60/100, 3/5. இப்போ எத்தனை இயர்ஸ்க்கு? 2 இயர்ஸ்க்கு.
அப்போது பிரின்சிபலு அமௌண்ட்டு அதுக்கான ரேஷியோ 5, அப்புறம் நியூமரேட்டரோட இதை ஆட் பண்ணுவோம். 5 + 3 8, 2 இயர்ஸ்னால 5 இங்கே 8. இது ஃபஸ்ட் இயர், இது செகண்ட் இயர். கடைசியாக பிரின்சிபலுக்கான ரேஷியோ எப்படி வருதுன்னா 25, இது 64ன்னு வருது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா இது பிரின்சிபலில் கடைசியாக வந்த ரேஷியோ, இது அமௌண்ட்டுக்கு கடைசியாக வந்த ரேஷியோ. இப்போது 64 - 25 பண்ணோம்னா 39 வரும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தேன். அவன் கொடுத்துருக்கிறதுமே அதுதான். 39 தான் 11,700ன்னா இனிஷியலி இன்வெஸ்ட்டு. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ 25 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 300 வரும். அப்போது 25 × 3 7,500. ஆப்ஷன் டி. இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஸ்டேஜ் 2ல் 2022 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20% per annum. ரேட்டு 20% per annumக்கு. அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. இது வரைக்கும் நம்ம ஆனுவலி பார்த்தோம். இப்போது இது ஹாஃப் இயர்லி சம்மு. ஹாஃப் இயர்லி தென் இன் 3/2 இயர்ஸ். அப்போது என் வந்து 3/2 இயர்ஸ், அதாவது 1.5 வருஷம். எ சம் ஆஃப் 4,000 will amount to. பி வந்து 4,000. அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ரேட்டு வந்து 20%ன்னு கொடுத்துருக்காங்க பெர் ஆனம்க்கு. ஹாஃப் இயர்லி அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2 அப்படின்னா 10%. 10% எப்படி எழுதலாம்? 10/100 எழுதும். அது 1/10 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி சம்மு 3/2 இயர்ஸ், அதாவது 1.5 வருஷத்துக்கு. அப்போ எத்தனை தடவை நம்ம அந்த சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும்? ஹாஃப் இயர்லினா 6 மாதம், 1.5 வருஷம்னா 18 மாதம், 6 மாதம் 6 மாதம் 6 மாதம் 3 டைம்ஸ் வருதா? அதுதான். அது மட்டும் நீங்கள் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். 10 வந்து நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான். 10 இங்கே நியூமரேட்டரோட ஆட் பண்ணுறப்ப 11, இன்னொரு தடவை 10 11 10 11. இது பிரின்சிபலு, இது அமௌண்ட்டு. அதுக்கான கடைசியாக வர ரேஷியோ பார்ப்போம். அமௌண்ட்டு கடைசியாக ரேஷியோ 10³ 1000, இங்கே 1331. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 4,000. அப்போது 10,000 வந்து 4,000, அதாவது 4 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்படின்னா 1331 × 4 எவ்வளோன்னு பார்த்தா அதான் ஆன்சர். 1331 4 எவ்வளோ அப்படின்னா 5324. ஆப்ஷன் சி 5324. நம்ம ஹாஃப் இயர்லி அப்படின்னு கேட்டதுனால இந்த சம்மில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக்குறோம். ஹாஃப் இயர்லினால் பாதியாக்குனதுனால இங்கே 10%ன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இயர்ஸை பாருங்கள், 1.5 இயர்ஸு. அவங்க கொடுத்துருக்கிறது ஹாஃப் இயர்லி. அந்த ஹாஃப் இயர்லியாக நம்ம கொண்டு போனால் அந்த 1.5 இயரை நம்ம எப்போ அட்டைன் பண்ண முடியும்? எத்தனாவது தடவை அட்டைன் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு டைம் 6 months வரும், செகண்ட் டைம் 12 months வரும், தேர்டு டைம் தான் 18 months, அதாவது 1.5 வருஷம் ஆகும். அதனால தான் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டிங்கனாலே முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மிஸ்டர் அகில் இன்வெஸ்டட் 13,500 in a fixed deposit. Find the total money for 6 months at the rate of compound interest of 20% per annum if the interest is compounded quarterly. போன சம் ஹாஃப் இயர்லி பார்த்தோம். இந்த சம்மில் குவார்ட்டர்லி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6, எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டட் 13,500. அப்போ பி வந்து 13,500. அவங்க கேட்டிருக்கிறது 6 monthsக்கு. அப்புறம் குவார்ட்டர்லி சம்மு, அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 20%. வழக்கம் போல் தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வாங்க. 20% அப்படின்னா 1/5. 1/5 தான் 20%. நம்ம ஹாஃப் இயர்லினா டிவைடட் பை 2 போடுவோம். இது குவார்ட்டர்லினால் கால்வாசினால் 1/4. 1/4னா என்ன வரும்? 1/20. 1/20ன்னு போட்டிருக்கோமா? அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? குவார்ட்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை மாதத்துக்கு மெச்சூர் ஆகி வரக்கூடிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க? 6 months. குவார்ட்டர்லினா என்ன?
ஒரு 12 மாதத்தில் குவார்ட்டர்லின்றது 3 மாதம், 3 மாதம் இன்னொரு 3 மாதம், அப்போது 6 மாதம் வந்துருச்சா? அப்போது நம்ம இதில் பண்ண வேண்டியது 2 டைம்ஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. அப்போ 20 21 ஆகுது, இன்னொரு தடவையும் 20 21 ஆகுது. 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? பிரின்சிபலா? இதுதான் பிரின்சிபலு, இது அமௌண்ட்டுக்கான ரேஷியோ. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸும் எடுத்துக்கிட்டோம்னாலும் இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேஷியோவும். அவன் என்ன கேட்டிருக்கான்? பிரின்சிபல் 400 தான், 13,500னா the interest is compounded. Actually find the total money for 6 months. அப்போ 441 என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணி நம்மளுக்கு கடைசியாக வரக்கூடிய ஆன்சர் வந்து 14,883.75 வரும். ஆப்ஷன் பி. Next question, in how many years rupees 1,722 will become 2,197 at 8 annual rate of compound interest per annum? அப்போ பிரின்சிபல் 1,728, அமௌண்ட்டு 2,197, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8 கொடுத்துருக்காங்க. ஆனுவலி தான். 8 3 are 24, 25, 25/3%ன்றதுனால 300 போடுறேன். 5 60ன்னு கட் பண்ணோம்னா 1/12ன்னு வரும். இப்போது ரேட்டு வந்து ஃப்ராக்ஷனில் 1/12ன்னு இருக்குது. இப்போது இந்த 12 அப்புறம் 13 இப்படி பிரின்சிபலு இப்படி அமௌண்ட்டு ரேஷியோவில் ஆரம்பிக்கிறது. எத்தனை சக்ஸஸிவ் டைம்ஸ் போட்டால் 1728 ரியல் பிரின்சிபலும் இங்கே ரியல் அமௌண்ட் என்ன 2197 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 எத்தனை டைம்ஸ் நம்ம போட்டால் 1728 வரும்? 12 கியூபு தான் 1728. அதே மாதிரி 13 கியூபு தான் 2197. அப்போது n = 3 years. இதுதான் ஆன்சரு, ஆப்ஷன் சி. இது ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் 2019 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் வாட் டைம் வில் 4,400 பிகம் 4,576? அப்போது பிரின்சிபல் 4,400, அமௌண்ட்டு 4,576, ரேட்டு 8% per annum, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ரேட்டு 8%ன்னு கொடுத்துட்டாங்க, ஹாஃப் இயர்லி. ஓகே, இப்போது ரேட்டில் பாதி தான், இதில் பாதி தான் போட்டோம்னா 4%. 4%னா 4/100, 1/25 வரும். 25 இங்கே 26, இதுதான் பிரின்சிபலு அமௌண்ட்டுக்கான ஸ்டார்டிங் ரேஷியோ. அடுத்து சக்ஸஸிவாக எத்தனை தடவை போட்டோம்னா ரியல் வேல்யூ பிரின்சிபல் 4,400, 4,576 இது எத்தனை தடவை போட்டோம்னா வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சோம்னா இயர் தெரிஞ்சிடுமா? நம்ம பொதுவாக இயர் எப்படி போடுவோம்? இயர் 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் போட்டுட்டு நம்ம பண்ணுவோம். இதே 3 இயர்னால் 3 டைம்ஸ் சக்ஸஸிவாக போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அதே மாதிரி எத்தனை தடவை போட்டால் இந்த ரேஷியோ வருதுன்னு நம்ம பார்த்துடலாமா? இதை ரேஷியோவில் தான் இருக்குது, கேன்சல் அவுட் பண்ணலாம். இப்போது 400 இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 416, அப்புறம் இதை கேன்சல் பண்ணால் 50, 52, ஃபைனலாக வந்து நிற்கிறது 25, 26. சேம் ரேஷியோவே வந்து நின்றுச்சு. இந்த இடத்துல தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணிடுவோம். இந்த 25, 26 தானே இருக்குது, இங்கேயும் 25, 26 வந்துருச்சு. ஸோ பவரில் 1 தான், 1 இயர் அப்படின்னு போட்டு போயிடும். இங்கே அதுதான் கிடையாது, சம்மே ஹாஃப் இயர்லி தான். அப்போது இது டேரெக்டாக வரணும்னா ஹாஃப் இயர்லினா 6 months தான். அதனால தான் நம்ம பை 2 போட்டு செஞ்சுருக்கோம். 6 monthsக்கு டேரெக்டாக இப்படி வருதுன்னா 6 monthsலேயே இது கிடச்ச மாதிரி தான் அர்த்தம். பவர் 1ன்னு போட்டாலும் 6 மாதத்தில் ஹாஃப் இயர்லி பண்ணி நம்மளுக்கு டேரெக்டாகவே வருதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 6 months தான் ஆன்சரு. அந்த பவர் 1 ஏன் வரல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பவர் 1 தான், 25, 26 தான், ஆனால் சம்மே வந்து ஹாஃப் இயர்லி. அந்த 6 monthஸில் அட்டைன் பண்ண வேண்டியதை 6 monthsலேயே அட்டைன் பண்ணிருச்சு. இப்போ இதுவே அந்த 6 monthஸில் உள்ளது குவார்ட்டர்லியாக இருந்து வந்துருச்சுன்னா இப்போ இன்னொரு 25, இன்னொரு 26ன்னு போட்டு சக்ஸஸிவாக செஞ்சு நம்ம கொண்டு போவோம். 6 monthsக்கு 6 monthsலேயே அட்டைன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதான் ஆன்சரு, 6 months.
நெக்ஸ்ட் கொஸ்டின், a sum of money doubles itself at a compound interest in 15 years. ஒரு சம் இருக்குது, அதாவது பிரின்சிபல் 2 times ஆகுது. எத்தனை வருஷத்தில்? 15 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. in how many years will it become 8 times the original amount? இப்போ 8 into பிரின்சிபல் எத்தனை இயர்ஸில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 times வந்திருக்கா, அடுத்தும் 2 times தான் ஃபாலோ ஆகும். 2, இங்கேயும் ஒரு 2, நெக்ஸ்ட்டு 4 into 2, இப்போ 8p ஆகும். இதுக்கு 15 இயர்ஸ்னால் இதுக்கும் 15 இயர்ஸ் தான், இதுக்கும் 15 இயர்ஸ் தான். இப்போ டோட்டலாக கூட்டினா 15, 15, 15, 45 இயர்ஸ். இதுதான் ஆன்சரு. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ இது ஆன்சரு. இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டாங்கன்னா 2 times 15 இயர்ஸில் ஆச்சுன்னா அடுத்து 4 இயர்ஸ்ன்னு போடுவீங்க, அடுத்து 6ன்னு போடுவீங்க, 6 into பிரின்சிபல்னு போடுவீங்க, அப்புறம் 10. அது வந்து அடிஷனில் போய்கிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோஸ் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். அடிஷனாகவே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும், ஒரு நம்பரை கூட்டினா கூடுற மாதிரி. அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இட் ஃபாலோஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஒரு மல்டிப்ளிகேஷன் நம்பர் அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 2க்கு அடுத்து 4, 8 போட்டேன், அடுத்து 16, அடுத்து 32, அடுத்து 64 இயர்ஸ். அதே மாதிரி நார்மலாக 15, 15 எத்தனை வருஷத்தில் வருதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.